ஸ்ரீதேவி சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்துங்க ரெஸ்டாரண்ட் டைப்பில் பிச்சு போட்ட கோழி வறுவல் தான் செய்ய போகிறோங்க. இந்த வறுவல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கணுங்க. வாங்க அந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்துங்க ரெஸ்டாரண்ட் டைப்பில் பிச்சு போட்ட கோழி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு வந்துங்க கோழியோட தொடப்பகுதி வந்து எடுத்துருக்கேன், 2 பீஸ் எடுத்துருக்கேனுங்க. இந்த ரெசிபிக்கு வந்து இந்த தொடப்பகுதி தான் நல்லா இருக்குங்க, சாஃப்டாக இருக்கும். அதனால் 2 பீஸ் எடுத்துருக்கேன். இதை வந்துங்க குக்கரில் போட்டு நம்ம வேக வச்சிடலாம். இது கூட வந்துங்க 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நம்ம வேக வச்சிடலாம். தண்ணி நம்ப வேண்டாங்க, ஒரு 1/2 டம்ளர் விட்டிங்கன்னா போதும். இதை வந்துங்க அடுப்பில் வச்சு குறைஞ்ச தீயிலேயே வச்சுங்க 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் வந்துங்க வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கணுங்க. சிக்கன் வந்து நல்லா பஞ்சு மாதிரி வந்துச்சு பாருங்க, இது மாதிரி வந்துடணும். எடுத்துனா பீஸ் தனித்தனியாக வருங்க. நம்ம சின்ன சின்ன பீஸாக நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சின்ன சின்ன பீஸாக வந்து நான் பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட வந்துங்க சிக்கன் வேக வச்ச தண்ணியுமே எடுத்து வச்சுருக்கணுங்க. ஒரு 1/2 கப் ஊற்றணும் இல்லைங்களா, அந்தளவுக்கு இருந்துச்சு, நம்ம எடுத்து வச்சுருக்கேன். இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துங்க ஒரு பொடி தயார் பண்ணிடலாம். அது சின்னதாக ஒரு பட்டைங்க, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்புங்க. இது லேசாக வறுத்து விட்டுலாங்க. அது கூட வந்துங்க 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இதெல்லாம் ஒரு 10 செகண்ட் வறுத்து விடலாம். இது கூட வந்துங்க 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் போட்டுக்கலாங்க. தேங்காய் செவந்து வர அளவுக்கு வறுத்து விடலாம். தேங்காய் இல்லைங்க ஈரம் போகிற அளவுக்கு வறுவட்டுருச்சு. இது கூட வந்துங்க 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாங்க, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் 10 செகண்ட் வறுத்து விடலாம். 10 செகண்ட் பரட்டி விட்டுட்டேன். மசாலா நல்லா கலந்து வந்துச்சு. இதை வந்துங்க பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஆறுன மசாலா வந்துங்க நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து வந்து வறுவலுக்கு வந்து ஒரு பேன் வச்சுக்கணுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இது தேங்காய் எண்ணெய் நல்லாயிருக்கும், தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கங்க. அடுத்து வந்துங்க பூண்டு வந்து 4 பல் வந்து இடித்து வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். இஞ்சி வந்து 2 துண்டுங்க இடித்து வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு பரட்டி விட்டுலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிடுச்சு. அடுத்து வந்து 100 கிராம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அது போட்டுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாங்க, 2 கொத்து. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டு 2 நிமிஷம் பரட்டி விடலாம். வெங்காயத்தை 2 நிமிஷம் பரட்டி விட்டேன், நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. அடுத்து வந்து நான் வறுத்து வச்ச பொடி போட்டுக்கலாங்க. போட்டு 10 செகண்ட் பரட்டி விடலாம். மசாலா போட்டதுக்கப்புறம் 10 செகண்ட் பரட்டி விட்டேன். அதுக்கடுத்து வந்துங்க நான் பிச்சு வச்ச கோழி போட்டுக்கலாங்க. போட்டு 1 நிமிஷம் பரட்டி விடலாம். பாருங்கள், 1 நிமிஷம் மசாலாவில் வந்து சிக்கனை வந்து பரட்டி விட்டுட்டேன். அடுத்தது வந்துங்க நம்ம சிக்கன் வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணி வந்து ஊற்றிடலாம். ஒரு 1/2 கப் இருக்குது, அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்துங்க 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. முதல்ல சிக்கனில் வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறோம், அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது உப்பு போட்டு 1 நிமிஷம் பரட்டி விட்டுட்டுங்க. இந்த மசாலா வந்துங்க சிக்கனில் நல்லா கலந்து வந்துருச்சு. இந்த சிக்கனில் வந்துங்க மசாலா வந்து பிடிச்சி வேகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். அடுப்பு வந்து ஸ்லோவிலே வச்சுக்கோங்க. 10 செகண்ட் ஆச்சுங்க, திறந்து பார்க்கலாம். பாருங்கள், வணக்க அருமையான சுவையில் பிச்சு போட்ட கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலா வந்துங்க சிக்கனில் பிடிச்சி நல்லா இதாகிடுச்சுங்க. அடுத்து வந்து மல்லித்தலை போட்டுக்கலாங்க. பாருங்கள், ரெஸ்டாரண்ட் டைப்பில் பிச்சு போட்ட கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு.
இந்த வறுவல் வந்துங்க சாப்பாட்டுக்கு இல்லாமல் இட்லி தோசைக்கு பரோட்டாக்கு எல்லாமே சூட் ஆகுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ரசம் சாப்பாட்டுக்கு தயிர் சாப்பாட்டுக்கு எல்லாமே சூட் ஆகுங்க. நீங்களும் இதே மாதிரி நான் போட்ட அளவுகளோடு செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்ரீதேவி சமையலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேங்க. ஓகே, பாய்.